அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பருப்பு போலி தாங்க செய்ய போகிறேன். நல்ல கடலைப்பயிறு வச்சு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் கடலைப்பயிறு எடுத்துக்கிறேங்க. இந்த கடலைப்பயிறு ஒரு 2 மணி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு போகிறோம். அப்படியே நல்லா நம்ம அலசி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஊற வச்சு செய்யும்போது உங்களுக்கு நம்ம வேக வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் கழுவிட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலில் என்ன செய்ய போகிறேன், இப்போ ஒரு 2 கப்பு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 கப்பு மைதா சேர்த்துட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இருக்குங்க, அதோடு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் நான் அதோடு சேர்த்துட்ருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் நல்லா கைவிடாத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை சரியான கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. மாவு ரொம்ப லூஸாகவும் இல்லாத டைட்டாகவும் இல்லாத மீடியமாக மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதிலே ஒரு 2 ஸ்பூன் நான் திரும்ப ஆயில் ஆட் பண்ணி திரும்ப இன்னும் டைம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வரும் இந்த போலி. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2 ஸ்பூன் நான் எண்ணெய் ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேன். இது 1 ஹவர் அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம நல்லா மாவை ஊற வச்சு செய்யும்போது உங்களுக்கு நல்லா வரும். அதுக்குள்ளே நான் இப்போ 1 ஹவர் கழிச்சு தான் பார்த்துருக்கேன். நல்லா ஊறிடுச்சு கடலைப்பயிறு. இப்போ எடுத்து அது எல்லாத்தையும் நான் ஒரு குக்கரில் சேர்த்துறேன். பாருங்கள், எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டேன். கடலைப்பயிறு மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 விசில் விட்டு நான் இப்போ எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 90% வெந்தால் போதும் நமக்கு. அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப்பு கடலைப்பயிறு எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1 கப்பு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப்பு இருக்கும் தண்ணி ஊற்றிட்டுருக்குறேங்க. வெல்லம் நமக்கு கரைஞ்சால் போதும். பாகு பதிலாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், வெல்லத்தை எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சோம். நான் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அதில் அடியில் இருக்கிற கல் மண் எல்லாமே நமக்கு தங்கிடுங்க. நீங்கள் கடலைப்பயிறு எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதை விட கூடுதலாக கூட நீங்கள் 1/2 கப்பு கூட வெல்லம் போட்டுக்கலாம். நான் கரெக்டாக 1 கப்பு போட்டிருக்கேன், 1க்கு 1ன்னு. பாருங்கள், அதில் இருக்க கல் மண் எல்லாமே தங்கிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே அந்த பயிரும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், உங்களுக்கு 90% நல்லாவே வெந்திருக்குங்க. பாருங்கள், இந்த பதத்தில் எடுத்து நான் எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுற போகிறேன். அது பாருங்கள், நல்லா 90% வெந்திருக்கு நமக்கு. உங்களுக்கு ரொம்பவும் குழைய விட்டுட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு 1/2 கப்பு இருக்குங்க தேங்காய், துருவி தேங்காய் எடுத்து அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நீங்கள் ஓட்ட வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. ஸ்டஃபிங் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணியோட அளவு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் இப்போ என்ன செய்ய போகிறேன், நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பாகு எடுத்து நான் அதோட ஆட் பண்ணிடுறேங்க. பாருங்கள், எல்லா பாகையும் ஊற்றிட்டு நம்ம அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சமாக போட்டுடுறேன். நான் பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டு ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் உப்பு நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். போட்டு எல்லாத்தையும் அந்த பாகோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா இந்த ஸ்டஃபிங்கை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நீங்கள் தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா உங்களுக்கு திக்காகணும். இது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். மாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்குங்க. மாவை நல்லா கைவிடாத ஒரு 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்ல மாவை பிணைய தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஒரு ஒர்க் பிளேஸை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டேன். அதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. இதேமாரியே நான் செஞ்சிட்ருக்குறேங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது மாவு நல்லா வருங்க. உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. எல்லாத்தையும் மாவை பிணைஞ்சிட்டு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப பெருசாக வேணும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் பால்ஸ் போட்டுட்டேங்க. அதே ஒர்க் பிளேஸில் கொஞ்சமாக நான் அரிசி மாவு தெளித்து இப்போ எல்லாத்தையும் பால்ஸ் எல்லாத்தையும் நான் வழட்டி எடுத்துடுறேன். நம்ம அரிசி மாவு தெளித்து செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நமக்கு அதேமாதிரி ஒட்டாது. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்டஃபிங் ஒரு உருண்டை எடுத்து உள்ளே வச்சு எல்லாத்தையும் நான் மூடிடுறேங்க. மூடிட்டு நம்ம திரும்ப இதை பால்ஸ் மாதிரி செஞ்சு திரும்ப இன்னொரு டைம் நான் வழட்டிட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்.
லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் சேமாக பட்டுரும். நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் சப்பாத்தி மாதிரி நம்ம இட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து நான் வச்சிடுறேன். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கூட இந்த மாதிரி மடக்கி விட்டு கூட நீங்கள் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நீங்கள் திரும்ப இன்னொரு டைம் வழட்டி விட்டுடலாம். நான் எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இது. பாருங்கள், இதையும் அதே மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டேன். நம்ம நல்லா மெல்லிஸாக வழட்டிட்டா உங்களுக்கு நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா. பாருங்கள், எல்லா மாவும் நான் ரெடி பண்ணிவிட்டேன். ஸ்டவ்வில் இரும்பு தோசைக்கல்லை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா போலி எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து எடுத்துடலாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். திரும்ப இதே மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துடணும். அந்த இனிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல முறுமுறுன்னு வர வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். அவ்வளோதாங்க, எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுறேன். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாகவும் வந்திருக்கு. அதே சமயம் நம்ம ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே வயிறு நிரம்பின மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.